ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக நிறைய சின்ன படங்கள் வந்துட்டு இருந்து, ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த வாரம் எந்த படமும் இல்லாமல் 2 பெரிய படம் வருது அப்படின்றதுனால தான். ஸோ அந்த 2 பெரிய படத்தை மட்டும் இந்த வாரம் கவுண்டில் வச்சுக்கிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் எந்தெந்த படங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை வச்சு இந்த வாரம் நம்ம அப்கமிங் ஷோரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிக்குது, என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிக்குதுன்றதை வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் கிங்டம் நம்ம விஜய் தேவரகொண்டா நடிச்சு தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழ்லேயே வந்து படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம் இது. லாஸ்ட் வாரம் 2 தேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க ஆரம்பிக்கும் போது. ஆனால் அப்படியே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர் கிட்ட ஓடிட்டு தான் இருந்தது. பட் அடுத்த வாரம் அதாவது நாளையிலிருந்தே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி தெலுங்குல வேணா எங்கேயாச்சும் ஒரு சில தேட்டரில் ஓடலாம், ஆனால் தமிழில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது தான். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நாளைக்கு எந்த படமும் பெருசாக ஓட போகிறல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 படம் ஓடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் தேட்டரில். அதனால தான் இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக்கில் நிறைய படங்கள் ஓடி இருந்தாலும் கவுண்டரில் ரொம்ப அதிகமாக படங்கள் எடுக்க நிறைய படங்களை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த படங்கள்லாம் வந்து சின்ன படங்களாக இருந்து லைட் சர்வே பண்ணியிருக்கு, பட் நல்ல சர்வேவிங்கிறது எந்த படத்துக்கும் கிடைக்கல. அதனால நம்ம இந்த கவுண்டரோட ரஷ்யா குறைக்க அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிருக்கோம் இந்த வாரம். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் ஃபென்டாஸ்டிக் 4. இந்த ஃபென்டாஸ்டிக் 4 படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆச்சு. இப்போ 4வது வாரம். இந்த 4வது வாரத்தில் 25 நாள் வரணும். ஆனால் 4வது வாரம் தேட்டரில் வர மாதிரி தெரியல. பட் இங்கிலீஷ் படம் ஏதாச்சும் ஒரு தேட்டரில் வச்சு ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கூட வாய்ப்பு இருக்காது. பட் நாளைக்கு சண்டே அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பார்ப்போம் அது நடக்குதான்ட்டு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா அந்த படம் 2 ஸ்கிரீன் தான் கொடுத்த மாதிரி இருந்து, ஆனால் இப்போ 4-5 ஸ்கிரீன் கிட்ட ஓடிச்சு. ஆக்சுவலி என்னதான் இருந்தாலும் மார்வல் படத்துக்குன்ட்டு ஒரு பவர் இருக்க தான் செய்யுது. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் F1 படம் ரொம்ப நாளா தேட்டரில் ஓடிட்டு தெரியும். லாஸ்டா கூட ஆக்சுவலி இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட 2 தேட்டர் கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% தேட்டரில் 2 படம் தான் ஓடும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த F1 ஸ்கிரீன் கொடுத்து ஆச்சரியப்படல. ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சர்வே பண்ணிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பால்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து பக்காவா சூட் ஆகிற படம் F1. இப்போ வரைக்குமே இந்த வாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50வது நாள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். F1லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக ரிலீஸ் ஆன மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு படம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் ஜெராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த ஜெராசிக் வேர்ல்டும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் கிட்ட ஓடி இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகியும் ஒரு 6 வாரம் முடிஞ்சு 7வது வாரமும் 8வது வாரமும் வருது. எனவே F1 சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி நாளைக்கு தேட்டர்கள் தரலனாலும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் சிங்கிள் தேட்டர் தருவாங்களான்னு பார்க்கலாம். 50 நாள் ரன் கொடுக்குறதுக்கோசம். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடின வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே தான், வேர்ல்டு லெவலில் அந்த மாதிரி ஓகேவா இருக்கு இந்த ஜெராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் ஹவுஸ்மேட்ஸ். நம்ம தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி இந்த காம்போல ஆக்சுவலி ஆடியன்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் தேட்டர்களுக்கு யாரும் போக மாட்டாங்க. அவங்களும் ஒரு 20-30 தேட்டர்கள் கிட்ட நம்ம சென்னையை பொறுத்த வரைக்குமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலும் நல்ல தேட்டர்கள் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ரிவ்யூ ரேஞ்சும் இந்த படம் ரொம்ப மோசமாக போயிடல, ஆக்சுவலி கண்டுக்கவே படல அப்படின்ற ரேஞ்செல்லாம் இல்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணுறோம். அப்புறம் இந்த படமும் ஆக்சுவலி இன்னி வரையும் தான் தேட்டர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் தேட்டர் தரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் மாரிசன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரும். ஆனால் தேட்டரில் ஓடுற மாதிரி தெரியலைங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10-15 தேட்டர்கிட்டே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. இது ஹவுஸ்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் தேட்டர்கள் கம்மி அப்படின்னு பார்த்தாலும் ரன்னிங் டேல ஹவுஸ்மேட்ஸை விட அதிகம் மாரிசனுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. சேம் டைம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸுக்கும் தேட்டரில் மாரிசனுக்கும் தேட்டரில். ஸோ நம்ம ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது மாரிசனை கண்டிப்பாக நம்ம டாப்ல தரலாம். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் சித்தாரே ஜமீன் பேர். இது ஒரு ஹிந்தி படமா தமிழ் டப்பிங்ல வந்து என்ன மாதிரி ஓடிட்டு நம்ம கவுண்டர் பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நானே கவுண்டர்ல 2-3 வாரம் எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு எடுத்திருக்கேன்னா இது கிட்டத்தட்ட 56வது நாள், ஆக்சுவலி 55வது நாள். இன்னைக்கு 50 நாளைக்கு மேலே நம்ம தமிழ்நாடு தேட்டரில் ஓடி 55 நாளை கம்ப்ளீட் பண்ணுதுங்க சித்தாரே ஜமீன் பேர் படம். ஒரு ஹிந்தி படமா ரிலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய ரன்னிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். ஆக்சுவலி கடைசியாக எந்த படம் ஓடிச்சுன்னே தெரியல. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பொழந்து கட்டி ஓடலனாலும் சர்வேவிங்ல ஓடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. அதை இந்த சித்தாரே ஜமீன் பேர் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வாரம் அதான் அடுத்த நாள்ல இருந்தே எதுவுமே தேட்டரில் மோஸ்ட்லி ஓட போறல நான் சொல்றேன். அந்த படமும் அப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சர்வேவிங் பேஸ்ல கவுண்டர் பண்றோம் போது இந்த படத்துக்கான அந்த சர்வேவிங், இந்த படத்துக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ரேஞ்சு இது எல்லாமே வேற லெவல் பிளஸ் தாங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு டாப் கவுண்டர் கொடுத்துருவோம். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் மகாவதார் நரசிம்மா படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரும். ஆக்சுவலி வந்துருங்க, ஏன்னா படம் தேட்டரில் ஓடுது. நாளைக்கு மட்டும் தான் தேட்டரில் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்குலாம் ஃபுல் தேட்டரிக்கல் கொடுத்துட்டாங்க. அதுவும் 2 தேட்டரிக்கல். இது வரைக்கும் சொன்ன அத்தனை படங்களும் தேட்டரிக்கல் கொடுக்கறது பெரிய விஷயமா தான் இருக்கு, கொடுக்கல. ஆனால் இந்த மகாவதார் நரசிம்மா கிளியரா தேட்டரிக்கல் எடுத்துச்சு. அது காரணம் இந்த படத்தோட ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் தேட்டரிக்கல் இருந்துட்டு இருக்கு. இந்த படம் 2D 3D ரெண்டுலயுமே இருக்கு. இல்ல 2D தேட்டரிக்கல் தரல, ஆனால் 3D தான் 2 தேட்டரிக்கல் வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 கோடியில் எடுத்து 200 கோடியை தாண்டி ஓடிட்டு இருக்கு. சம ப்ராஃபிட். ஸோ 2 பெரிய படங்கள் வரனால எல்லா படத்தையும் உங்களுக்கு தேட்டரிக்கல் இருந்து வாஷ் அவுட் பண்ணும்போது இந்த படத்தை மட்டும் சர்வே பண்ண வைக்கிறாங்கன்னா இந்த படத்தோட தன்மையை இதுல இருந்தே புரிஞ்சுங்க. நம்ம கூட 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரும். கண்டிப்பா இந்த படத்துக்கு வரும் தான் நினைக்கிறேங்க. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடியை நெருங்கிடுச்சு, 100 கோடியை தொட்டிச்சுட்டே சொல்லலாம். அதே சமயம் இப்ப இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மெயின் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க படமா உங்களுக்கு தலைவன் தான் இருக்கு. ஆனா நாளையில இருந்து நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேட்டர்கள் தான் ஓட போகுது. ஆனாலும் நம்ம ஏன் 2வது இடத்துக்கு ஷேர் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவ்வளவு பெருசு
பெருசுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 100 கோடி இன்னைக்கு ரேஞ்சில் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கறலாம் சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ரிவ்யூ ரேஞ்சில் பெருசா ஹிட் அடிக்காத கமர்ஷியலா ஆடியன்ஸ் மூலமா ஹிட் அடிச்சு அதுவும் 3 வாரம் ரேஞ்சிலேயே 100 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை தலைவி பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் அந்த படத்தை டவுன் கிரேட் பண்ண விரும்பாம நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் வார் 2. இந்த வார் 2 நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ரித்திக் ரோஷன் என்டிஆர் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். ஆக்சுவலி வார் 1 ஆல்ரெடி வந்து டைகர் ஷெரீஃப் ரித்திக் ரோஷன் நடிச்சு அதை பார்த்துருப்பீங்க, செம்மையா போயிருக்கும். ஆக்சுவலி இந்த படம்ன்றது இந்தியை தாண்டி என்டிஆருக்கு தெலுங்கு மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. 2 மார்க்கெட்டையும் சேர்த்து இந்த வார் பிடிக்குது. ஆனா நம்ம லெவலில் பார்த்தீங்கன்னா 20 தேட்டர்கள் கிட்ட தாங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில தேட்டர்கள் ஃபில்லும் ஆயிருக்கு. ஆனால் அந்த 20 தேட்டர்களே பார்த்தீங்கன்னா 2 ஷோ அந்த மாதிரி தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி 4 ஷோ கூட கிடையாது. ஆனாலும் நான் ஏன் 2வது இடத்துல இந்த படத்தை கொடுத்துருக்கேன்னா ஆக்சுவலி இந்த படத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது இருக்கதாங்க செய்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க வேர்ல்டு லெவலில் கேட்டீங்க, இந்தி லெவலில் கேட்டீங்க, தெலுங்கு லெவலில் கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப குறைஞ்சி கம்மியாக தான் இருக்கு கண்டிப்பா. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால தான் நான் 2வது இடத்துக்கு ஆக்சுவலி தலைவன் தலைவி தியேட்டரிக்கல் கம்பெனிலாம் பார்க்கும்போது இங்கே வார் வந்து உங்களுக்கு சுமார் தாங்க. ஏன்னா தலைவன் தலைவி பெருசாக ஓடி இருக்கு. பட் இந்த வாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னொன்று புதுசாக வர படங்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணணும்னு நினைப்போம். அதை எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணும்போதே நம்ம ஓவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதனால இந்த வாரம் தியேட்டரிக்கல் கொடுத்துருந்தாலும் இந்த வார் 2 இருக்க அந்த மரியாதையை அந்த ஒரு ஈர்ப்புனால கண்டிப்பாக இங்கே தமிழ்லையும் இந்த படம் சர்வே ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை இந்த வார் 2 காப்பாத்துதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு தியேட்டரிக்கல் பார்த்துருவோம். இந்த படம் 20 தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால நான் தலைவன் தலைவியை விட மேலே வச்சல. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றனால தான் வச்சிருக்கேன். இன்னொன்று தலைவன் தலைவிக்கு மேலே கிடையாது, ரெண்டுமே இங்கே சேமா தான் பண்ணியிருக்கேன். அந்த சேமா பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை தான். ஏன்னா இதை நான் 3வது இடத்துல தான் வைக்கணுன்ற மாதிரி யோசிச்சேன். பட் இதுக்குன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கு தமிழ்நாட்டிலையும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. வேற ஒரு பெரிய படம் இருக்கிறனால இது என்ன சொல்றது, ஆக்சுவலி ஒரு பெரிய சூரியன் முன்னாடி ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டால் அந்த பவர் தெரியல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கு இந்த படத்தை நம்ம 3வது இடம் கொடுத்து நம்ம டிகிரேட் பண்ண அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தானே கொஞ்சம் ப்ரௌடாகவே கொடுப்போன்றது தான் இந்த கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கூலி படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் டாப் 1 கவுண்ட் பண்ணுறேன். ஆனால் அதை டாப் 1ல இங்கே இன்னும் மேலே என்ன இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி தியேட்டரில் டிக்கெட்டே கிடைக்காம போயெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா விஜய், அஜித், ரஜினி படம்லாம் வந்திருந்தா கூட ஏதோ 1-2 டிக்கெட் அங்கங்கே பார்க்க முடியுது. ஆனால் அந்த கூலிக்கு டிக்கெட் எங்கடான்ற மாதிரி தேட வேண்டியதாக இருக்கு. நீ தேடினாலும் கிடைக்காது, வேணா 3000-4000 கொடுன்ற அளவுக்கு வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த படத்தோட புக்கிங்ன்றது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் கேட்க தேவையில்ல உங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இங்கே கூலியோட அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது 1 மில்லியன் தான். ஆனால் உங்களுக்கு வார் 2க்கு 1.1 மில்லியன். ஸோ அதனால தான் அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டாப்ல வச்சிட்டேன். இதெல்லாமே வேர்ல்டு வைடு அந்த மாதிரியான ரீசன் நம்ம தான் இருக்குமே தவிர தியேட்டரிக்கல் புக்கிங், பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா கூலி அடிச்சு நுறுக்கி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ வார டச்சே பண்ண முடியல. வேர்ல்டு வைடாவும் சரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேற லெவல் டாப் கிரேட்ல இருக்கு. வாருக்கும் கூலிக்கெல்லாம் சம்மதமே படுத்த முடியாது. வார் எங்கேயோ ஒரு சின்ன தூசு மாதிரி இருக்கு. இது பெரிய இமயமலை அளவுக்கு உயரமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபரெண்ட் இருக்கு கூலி வார் அந்த ஒரு தியேட்டரிக்கல் புக்கிங் பார்க்கும்போது. அப்புறம் நம்ம பெரிய படம் வரும்போதுலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் போடும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸா என்ன வரும் முதல் நாள்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி அப்படின்றதே வந்துரும்ன்றது அசால்ட்டா தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் 100 கோடியே உங்களுக்கு புக்கிங்லேயே எடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த படம். டே 1 தியேட்டரிக்கல் அந்த டைம்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வரும்னு நினைச்சாக்கா நம்ம முதல் நாள் ஹிஸ்ட்ரியில் அந்த 200 கோடியை தாண்டின ஒரு படமா இந்த கூலி இருக்கும்ன்றது அதுக்கானவே ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டே 1 ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண லியோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி, 140 கோடி இருந்தது. அதெல்லாம் பீட் பண்ணி இந்த படம் 180 190 போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 200 தாண்ட போது, 250 கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன வருதுன்றத நாளைக்கு பார்த்துருவோம். முதல் நாள்லயே இந்த அளவுக்கு வரப்போகுதுன்னா நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த 1000 கோடி அதை கண்டிப்பா கூலி கொடுக்கும் எதிர்பார்க்கிறோம். அதுக்கான அத்தினி பவரும் நம்ம சேர்த்து ஒரு சம பேன் இந்தியா படமா இந்த கூலியை களமிறக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் இதுக்கு இணையான வார் 2 அப்படின்ற ஒரு படம் கூலிக்கு இருக்க செஞ்சாலும் கூலி அதுக்கான சம்பவத்தை பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க. நம்ம லோக்கியும் கொஞ்சம் கிளவர் ஆயிட்டாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்ல வந்து ரொம்ப ஓவர் ஹைப் ஆயிட்டு அது வேற மாதிரி அங்க ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால இங்க ட்ரைலர் கட்டியே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்லாம தான் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் இல்ல, இங்க அவங்க கொடுத்த ட்ரைலரையே இவங்க வேற லெவல்ல பில்டப் எல்லாம் கிளப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு மனுஷன் அங்கங்க ஆஃப் பண்ணி தான் விட்டுட்டு இருக்காரு. சோ கிளியரா தெரிஞ்சிருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து ஒரு படம் பெருசா ஃபிளாப் ஆகுதுன்றத. இந்த படம் அந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை அது எல்லாம் சொன்னாலும் ஒரு நார்மல் நண்பனுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இதையே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இதை எதிர்பார்க்கும் போது தான் படம் நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியும். படத்தோட அந்த ரேஞ்சை பார்த்துட்டு ஆடியன்ஸ் அந்த ட்ரைலருக்கு கதை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க படத்துக்குள்ள போனீங்கன்னா என்னடா படம்ன்ட்டு எவ்வளவு பெருசா அங்க படம் எடுத்து வச்சாலும் நம்மள அப்படிதான் தோணும் போல. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வேற லெவல்ல ட்ரீம்ல கதை சொல்றாங்க. என்ன ஒரு கற்பனை லெவல், என்ன ஒரு ஃபேண்டசி, அந்த மாதிரிலாம் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப ப்ரௌட் பண்ணக்கூடியதா இருக்கு. சரி ஓகே, அப்புறம் இந்த 1000 கோடி அதுதாங்க இங்க பெரிய கண்ணா இருக்கு. அதுக்கு என்னோட ஒரு சஜஷனா சில விஷயங்கள்லாம் சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் நான் நாகார்ஜுன சொல்றேன். ஏன்னா நாகார்ஜுன் முதல் முறையா வில்லனா பண்றாரு.
அவரை மங்காத்தால் தான் முதல்ல கேட்டாங்க. வில்லனா அங்க நடிக்க மாட்டேனாரு. ஆனா அதே மங்காத்தா டைலாக்ல தான் இங்க வில்லனா வர மாதிரி இருந்து. இன்னொன்னு நாகார்ஜுன் தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி தெலுங்கு ஹீரோ யாருக்குமே தமிழ் மார்க்கெட் கிடைச்சதே இல்லை. ஆனா நாகார்ஜுனுக்கு வந்தவனே கிடைச்சது. இதே திருடாதே, அப்புறம் அந்த உதயம், அது மட்டும் இல்லாம ரட்சகன். ஆக்சுவலி இப்போ வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோலா குபேரான்னு சொல்லிட்டு நாகார்ஜுன் தமிழுக்கு வந்தாலே வெற்றி தாங்க. அவரும் முதல் முறையா வேர்ல்டு வைடா அவரோட ஹிஸ்டரியிலேயே ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா 1000 கோடிக்கு இது ஒரு முதல் புள்ளியா இருக்க போது. ஏன்னா நாகார்ஜுன் அந்த அளவுக்கு தமிழுக்கு ஒரு லக்கி சாம். அப்புறம் அமீர் கானுக்கு வந்து ஆக்சுவலி தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸே பண்ண மாட்டாரு. ஆனா தாங்களிட்டு இப்ப லேட்டஸ்டா சித்தார ஜமீன் பண்ணிட்டு ஸோ அமீர் கான் அங்க ஒரு பெரிய மார்க்கெட்ல இருக்காரு. அதனால இந்தி மார்க்கெட்டையும் பிடிச்சி அங்கேயும் 100 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கணும். அது இந்த 1000 கோடிக்கு ஒரு பெரிய பவரா இருக்க போது. ஏன்னா தமிழுக்கு ஒரு கனெக்ட் ஆயிருக்காரு. இப்ப சித்தார ஜமீன் பேர்லாம் பாருங்களேன். இங்கெல்லாம் இந்த படம் வந்து 2 வாரம் ஒருதே பெரிய விஷயம் எதிர்பார்க்கும் போது 55 நாள் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஒரு லக்கி சாமமும் இங்க அமீர் கானுக்கு வந்திருக்குங்க தமிழுக்கு. அடுத்து நம்ம சத்யராஜ். ஆக்சுவலி சத்யராஜ் வந்து 1000 கோடி வரும் மேடைக்கு நிறைய பேசுவாரு. அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாலும் அவ்வளோ அசால்ட்டா பேசியிருக்க மாட்டார்ன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நம்ம தமிழ் ஹீரோல முதல் 1000 கோடி ஹீரோன்னு கேட்டீங்கன்னா அது சத்யராஜ் தான். ஏன்னா பாகுபலி வந்து உங்களுக்கு சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அது 1000 கோடி வந்திருக்கும். தமிழ்நாட்டில இருந்து அவர் தான் போய் நடிச்சாரு. நிறைய பேர் கமல் கல்கியில நடிச்சாரு, அதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா சத்யராஜ் எப்பவோ பண்ணிட்டாரு அதை. ஆக்சுவலி இப்பவும் 38 வருஷம் கேப் கழிச்சு சத்யராஜ் ரஜினி கூட்டணி சேருது. சத்யராஜ் இருக்கிற அந்த முதல் படம் தான் 1000 கோடியை வசூல் பண்ணும். சத்யராஜுக்கு அவ்வளவு பெரிய பவர் என்னவோ அந்த 1000 கோடி கிட்ட அவர் கிட்ட ஒட்டிட்டு இருக்குங்க. அப்புறம் நம்ம தலைவர் இந்த 1000 கோடியை பல நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதை ஒன்று விஜய் தரணும், இல்லை நம்ம ரஜினி தரணும். வேற யாரும் தர முடியாதுன்ற அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்து. இல்லை சூர்யா கமல்லாம் எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் நடக்கல. அஜித் சான்ஸே இல்லை. ஆனால் இங்கே மறுபடியும் நம்ம ரஜினி தான் தருவாருன்ற மாதிரி. ஆக்சுவலி அந்த லோகி காம்போ, அதுக்கப்புறம் பேன் இண்டியாவோட அந்த ஸ்டார் காஸ்ட், அதை தாண்டி இங்கே ஹிஸ்ட்ரினாலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்னாலே வந்து நம்ம ரஜினி தாங்க கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் 1000 கோடி படம் ரஜினி கையிலிருந்து தான் வரணும். அதுவும் ரஜினியோட 50வது வருஷத்தில் வரணும். எல்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்க போகுது.